சம்பவம் அதுவும் அங்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் நம்ம மாப்பிள்ளை பைக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னடா ப்ராப்ளம், இது எடுத்து மேலே வைக்கணுமா? ஆமாங்க, இது எடுத்து மேலே வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பைக் அப்படி சாய்க்கும் போது இங்கே தேஞ்சி இது இப்போ தாங்க நம்ம சேஞ்சே பண்ணோம். அதனால இது தேஞ்சி இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிராக் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேரோட இந்த என்னதுரா இதுக்கு பேர் என்னதுரா, சம்திங் ஏதோ மவுண்ட்டுங்க, இது மாதிரி இன்னொன்று பெருசாக எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிஷ்ஷா ஸோ அந்த புஷ்ஷு, ஸோ புஷ்ஷாமா அதோட பேர். அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொன்று வாங்கி கொஞ்சம் ஹைட், இந்த ஹேண்ட் பேரை கொஞ்சம் ஹைட் ஏற்ற போகிறோம். என்னாச்சு டேய் இப்படி கலண்டுருக்கே எப்படா? ஸோ இதெல்லாம் லூஸாக இருக்குங்க, இது கையாலே கலட்டுடலாம், அந்த அளவுக்கு எதுவும் எல்லாம் கலண்டு கிடக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் கிங் ஆஃப், அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஒர்க் ஷாப் போகணுமா இல்லை இந்த புஷ் வாங்க போகணுமாடா? என்னடா பேர் இது புஷ்ஷு? சரி ஓகேங்க, அந்த புஷ் வாங்கும்போது நான் பார்த்தீங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. எங்கடா இதா? இங்க பாருங்க நெட்டு எவ்வளோ லூஸாக இருக்குன்னு. டேய் இப்படியெல்லாம் வச்சுக்காதடா. அட பாவி, இந்த அளவுக்கு நெட்டு லூஸாக இருந்திருக்குங்க. கலண்டுச்சுன்னா டிஸ்க் பேட் கீழே தான் விழுந்திருக்கும். மச்சி அந்த புஷ் எப்படா இருக்கும்? புஷ்ஷுடா அது பேர், நிஜமான அது பேர் புஷ் தான் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் புஷ் வாங்க போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காலம்பாளையம் அப்படின்ற ஒரு ஊருக்கு. கீழே 2 நெட்டு லூஸா? சமத்தைட்டா வராது, இதுக்காண்டி தான் எந்த கவுட்டரில் குத்திருப்போமோ. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து புஷ் வாங்க கிளம்பலாம். புஷ்ஷுன்னா என்னென்னா இதுதாங்க புஷ்ஷு. இதுக்கு பேர் புஷ்ஷா என்னன்னு தெரியல, பட் புஷ்ஷுன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்க, நம்ம போயிட்டு அதை வாங்கலாங்க. டே மாப்பிள்ள, டே இந்த செயின் எல்லாம் ரொம்ப ஒரு மோசமாக இருக்குடா. கேட்க மாட்டேங்கிறேன். ஆமாம், இந்த செயின் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுங்க. நம்ம பட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே ஏண்டா சந்திர கிங் ஆஃப் மீ. ஸோ நம்ம செயின் பார்த்தீங்கன்னா ஓவர் டஸ்ட்டாக இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அந்த புஷ்ஷு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அந்த செயின் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கிங் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போங்க. ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண வீடியோ. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த விளாக், இந்த விளாக்கு அடுத்த விளாக் பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சு, அது எங்கெங்கெல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. அதோட வியூ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அந்த புஷ் வாங்குற இடத்துக்கு போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா விளாக் எடுத்துட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்தாச்சுங்க. இங்கே நேராக போயிட்டு டேய் அதோட பேர் புஷ் இருக்காதுடா, அது பேர் வேறு ஏதாவது இருக்குது அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அது பேர் கண்டிப்பாக புஷ்ஷெல்லாம் இருக்காதுங்க. புஷ்ஷுன்றது ஒரு பேரா, அது என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்க சொல்கிறேன். வாசர் இதுக்கு பேர் என்னன்னு நாங்கள் கேட்க போகிறோம். ஓகே, அங்கே போகிறோம். முதல்ல போய் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஸோ இங்கே தான் இருக்குது கடை. என்ன ஸ்டோன் இருக்கு சம்பவம் தம்பி, என் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு நீ எங்கே போனாலும் எதுவும் கிடச்சிருமா? நம்மளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளைக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போதான் எனக்கு ஜாலியாக இருக்குது. சுத்து, இதுக்கு மேலே நம்ம 2 பேர் இப்படி தான் சுற்றுறோம். ஒரு சின்ன சின்ன விஷயமும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இன்னும் வேற இல்லைங்களா? சக்ஸஸ். நான் எங்கே போனாலும் எதுவுமே கிடைக்காதுங்க. இப்போ இவனுக்கும் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் கடையாக தேர்ந்துள்ள மட்டும் 4 கடை ஏறி இறங்கினா தான் கிடைக்கும். இவனுக்கு ஒரே கடையில் கிடச்சிட்டா எனக்கு ரொம்ப பக்குன்னு ஆகிடுங்க. அதனால நாங்கள் 2-3 கடை தேட போகிறோம். இங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அதோ பார்த்தீங்களா, ஒரு பையன் என்ன பண்ணான்னா நேராக பார்க்காமலே நேராக போயிட்டு ஒரு வண்டி கீழே குத்திட்டாங்க. அதோ அங்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. வண்டி உள்ளே போயிடுச்சுடா.
அதுவும் அந்த டாடா ஏசிக்கு உள்ளே போயிடுச்சுங்க வண்டி. ஆமாம்மா புலேரோவா அது? இங்கே பாருங்க வண்டி உள்ளே போயிட்டுருக்கு. டேய் எப்படியே நிற்காதடா, வேணாண்டா, இது ஆக்சிடெண்ட் ஆயிருக்குங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேராக பசங்க டேய் ராங் ரோட்ரா இது. ஆமாடா டேய் நேராக போட்டு எடுத்துடுறா திருட்டுறா. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க, பசங்க நேராக போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ரியாக்ஷன் மட்டும் தப்பாக இருந்ததுங்க, பின்னாடி போயிட்டு இருந்தான் அந்த பையன். அவன் இப்படி பார்த்துட்டு ஐயோன்னு பண்ணான் பார்த்தீங்களா. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னவோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கொண்டு போய் குத்திட்டாங்க. வண்டி போயிடுச்சுடா. இதோ குத்திருக்கான் பாருங்க. இன்னும் வண்டி மேலே ஏற்றிதானா போகலாம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பைக் ஓட்டுங்க. எங்கேயும் பெராக் பார்த்துட்டே ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போய் விட வேண்டியதாங்க. இங்கே ஆஃப்டர் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புளியமுத்தூர் வந்தாச்சுங்க. ஸோ என்ன வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் அந்த புஷ் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு தாங்க இங்கே வந்திருக்கோம். நான் இது இருக்கா இருக்காமா? இதுதான் இருக்காமா? பரவாயில்ல, இதுலேயே வாங்கி இன்னொன்று மேலே வச்சுக்கோ. இதுவே முட்டிட்டு நிற்கிது. அண்ணா இதுக்கு பேர் என்னதுண்ணா? ஐ புஷ்ஷுங்களா? புஷ்ஷு தானா? புஷ் ஐ புஷ். ஆனால் இது நல்லா இருக்குல்ல, ஏதோ பேரிங் மாதிரி இருக்குடா. இது எதுக்குடா? அது வச்சோன்னா அப்படி ஆகாதுங்களா, இடிக்காதுங்களா? ஆமாம் வாசர் வச்சோன்னா இதுக்கு மேலே வந்துடும் இல்லைங்களா? இதே இதுக்கு மேலே நிற்குது. இல்லை இதுக்கு 2 வாசரம் வைக்கணும். அதாவது ஒன்றே உள்ளே இறங்குற மாதிரி நீங்கள் த்ரெட்டு போட்டு இறக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு வாசர் வைக்கணும். சரிங்களா? இது பார்த்துக்கலாம். இது எத்தனை 4 நாள் வச்சு கடை இருக்கணும். அப்படிங்களா? வணக்கம். ஸோ நேற்று தான் நம்ம இங்கேருந்து போனோம், மறுபடியும் வந்துட்டோம். அண்ணா வணக்கம். வீடியோ நல்லா போயிட்டுருக்கு பார்க்குறீங்களா? ஓகேண்ணா. இப்போது நம்ம மாப்பிள்ளையோட வண்டிக்கு பிரச்சனை வந்துருச்சு, அது வெளியே நின்றுருக்கு. அதை மாற்றி வந்துருக்கேன். புஷ் மாற்றணுமா? இதுக்கு ஸ்க்ராட்ச் விடுங்களா? என்னங்கண்ணா? வீடியோ நல்லா போகுதுங்களா? ஆமாங்கண்ணா, நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாங்கண்ணா. அதோ இவர் தாங்க நம்மளுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணி தருவார். ஸோ இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரூர் டு சுண்டகாம்புத்தூர் போகிற வழியில் இருக்காங்க. என்னங்கண்ணா? அரசன் ஒர்க் ஷாப்புங்க. நேராக டூ வீலருங்களா? ஓகே அரசன் 2 வீலருங்க. நேராக வந்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படிடா இதைத்தான் நாங்கள் இன்றைக்கி சேஞ்ச் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். இதை எடுத்து இப்படி மாட்டிட்டு கொஞ்சம் ஹேண்ட்பேரை கொஞ்சம் ஹைட் ஏற்றிடலாம். சரி இதான் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தா இங்கே இவ்வளோலாம் இருக்குது போட்டால் என்ன ஆச்சுரா? இது கொஞ்சம் ஹைட் ஏற்றணும். இப்போ இந்த 2 நெட்டு பிடுங்கிட்டு மேலே உட்கார வச்சிடலாம். ஆனால் நேற்று நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இவர் தானுங்களே. இப்போ இந்த வைசர் வச்சா பாருங்க, இது வச்சா இது வாசர் இது வச்சா முட்டாதானா? இந்த நெட்டுக்கு முட்டுங்களா? அதுதான் வாங்கிட்டு வந்தது முட்டை கூடாதுன்னு. இதுக்கு பேர் ஏதோ புஷ்ஷுன்னு சொல்கிறாங்களே, புஷ்ஷுங்களா? புஷ்ஷு ஏதோ பாம்பு கத்துற மாதிரியே இருக்குண்ணா பேர். ஸோ இந்த போல்டு பத்தலையா? 2 என்னது வைசரா வாசர் 2 வாசர் வச்சோம். ஸோ அதனால இங்கே போல்டு பத்தலையம்மா, மறுபடியும் போயிட்டு போல்டு வாங்கிட்டு வரணும். நான் மாப்பிள்ள எனக்கு
அண்ணே நான் எங்கே போனாலுமே எனக்கு எதுவுமே கிடைக்காதுண்ணே. இப்போ இவனுக்கு அந்த அன்லாக் ஒட்டிக்கிச்சு, இவனுக்கு கிடைக்காம எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே அப்போ நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ செட் ஆகலைங்க. ஸோ அதனால் இந்த நம்ம வாசர் போட்டோம்னா அதுக்கப்புறம் இது இடிக்குது, அதனால் போட முடியலைங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அது போடாமலே விட்டுருக்கோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆல்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பையன் சொல்லிகிட்டு இருக்கான். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த விலாகில் இது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமலே போயிட்டுருக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா அதை ஆல்ட்ரேட் பண்ணதுமே நான் பார்த்திங்கன்னா அது அப்டேட் பண்ணுறேன் கிங் ஆஃப். ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விலாகில் வந்து மீட் பண்ணுறேன். நம்மளுக்கு தான் எதுவும் கிடைக்காம போகுதுன்னு நினச்சா இவனுக்கும் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விலாகில் வந்து மீட் பண்ணுறேன். அது கூட நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா அதை போடுவாங்க. ஓகே பாய் கிங் ஆஃப்.